நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று இறுதி கட்டளையை அறிவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேசத்தை சொந்தமாக்குவோம், சுவிசேஷத்தை கூறுவோம். 19ஆம் நூற்றாண்டு வரை ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா என்ற இடத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படவே இல்லை. இந்த இடத்தை முட்டிசா என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான். இவன் காலத்திலே மிஷினரிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்து சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்தனர். முட்டிசா அரசனும் இப்பணிக்கு தடையேதும் விதிக்கவே இல்லை. ஜேம்ஸ் ஹன்னிங்டன் என்ற மிஷினரியால் உகாண்டாவில் மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. ஆயினும் முட்டிசா அரசனுக்கு பின்வந்த அவரது மகன் கொடுங்கோலனும் முரடனுமாயிருந்தபடியால் சுவிசேஷம் அறிவிப்பதை அவன் விரும்பவில்லை. இதனால் அந்நாட்டிற்குள் நுழைந்த நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகளை துன்புறுத்தி மக்களுக்கு வேடிக்கை காட்டப்பட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டார். முகாசா உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த வாலிபர். இவருடைய முழு பெயர் ஜோசப் முகாசா. மிஷினரிகளின் நற்பணியால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். தீய வழிகளை விட்டு வேதாகமம் காட்டும் சத்தியத்தின் பாதையிலே தன் வாழ்க்கையை அமைத்தவர். முட்டிசாவின் அரசவையிலும் பின்னர் முவாங்காவின் அரசவையிலும் பணியாற்றியவர். இவரின் பாதுகாப்பில் சுமார் 200 வாலிபர்கள் கொடுக்கப்பட்டிருந்தனர். 26 வயதான முகாசா ஜேம்ஸ் ஹன்னிங்டன் என்ற மிஷினரி கொலை செய்யப்பட்டதை வன்மையாக எதிர்த்தார். இதனால் கோபம் கொண்ட அரசர் முகாசாவும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து விட்டதால் அவரையும் கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்கான நாள் குறிக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு ஒரு நாள் முகாசா கைது செய்யப்பட்டவராக கொலைகளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஈவு இரக்கமற்ற அவ்வரசனின் போர் சேவகர்களால் தலை வெட்டப்பட்டு உடல் எரிக்கப்பட்டது. ஒரு முகாசா மறைந்தார். அங்கே பல முகாசாங்கள் எழும்ப ஆரம்பித்தன. உகாண்டா கிறிஸ்தவ தேசமாக மாறியது. அன்பரே, கிறிஸ்துவுக்காக நம் தேசத்தை மாற்ற பிறந்தவர்களில் நாமும் ஒருவரா? சோதித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்காக தேசத்தை சுதந்திரிப்போர் தேவனுடைய ராஜ்யத்திலும் பங்கு பெற்றவராவார் என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகள் இவைகள். ஆண்டவரே, நீர் காட்டும் தேசத்திற்கு நான் சென்று அத்தேசத்தை உமக்கு சொந்தமாக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.